தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு புதிய அத்தியாயம். உதயசூரியன் ரெட்டையிலன்னு பழகி போன தமிழக மக்களுக்கு இந்த முறை களம் ரொம்பவே புதுசு. தாவேகாவின் அதிரடி என்ட்ரி, நாத்தாக்காவின் தனிப்பாதை, ராமதாஸ் சசிகலா கூட்டணின்னு வாக்குகள் சிதறி போய் கிடைக்குது. யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலனா என்ன ஆகும்? மேஜிக் நம்பரான 118 தொட முடியாம தமிழகம் தொங்கு சட்டசபையை நோக்கி போகுதா? ஆளுநரின் அதிகாரம் இங்க எப்படி விளையாட போகுது? திரைக்கு பின்னால நடக்கும் அந்த கிங் மேக்கர் அரசியல் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழக சட்டசபையின் மொத்த இடங்கள் 234. ஆட்சி கட்டிலில் அமர தேவையானது 118. தற்போதைய சூழல்ல தாவேகா 108 இடங்களை பிடிச்சு தனி பெரும் கட்சியா உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்க இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுது. இங்கதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரின் ரோல் ஆரம்பிக்குது. பொதுவா தேர்தல் முடிவுக்கு பிறகு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லைன்னா அதிக இடங்களை வென்ற கட்சியின் தலைவரை ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு. இங்க 108 இடங்களுடன் இருக்கும் தாவேகாவை ஆளுநர் அழைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆளுநர் அழைப்பு விடுத்ததும் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒதுக்குவாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்துல தான் இந்திய அரசியலின் கசப்பான உண்மையான ரிசார்ட் அரசியல் தலை தூக்கும். கூட்டணி வைக்காத தாவேகாவுக்கு திமுக அப்படி இல்லைன்னா அதிமுக கூட்டணியில இருக்கும் சின்ன சின்ன கட்சிகள் ஆதரவு தருமா, இல்ல மற்ற கட்சிகள் தங்களுடைய எம்எல்ஏக்களை பாதுகாப்பா ரிசார்ட்ல தங்க வைப்பாங்களா? ஒரு மந்திரி பதவிக்காக அப்படி இல்லைன்னா பெரிய சலுகைக்காகவோ சின்ன கட்சிகள் கிங் மேக்கர் அவதாரம் எடுக்கும் தருணம் இதுதான். ஒருவேளை ஆளுநர் கொடுத்த காலக்கெடுவுக்குள்ள எந்த கட்சியாலும் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவை நிரூபிக்க முடியலனா என்ன ஆகும்? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 படி மாநிலத்தில் அரசியல் சாசன இயந்திரம் செயலிழந்து விட்டதா கருதி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த ஆளுநர் பரிந்துரைப்பார். இது நடந்தா அடுத்த 6 மாசங்களுக்குள்ள மீண்டும் ஒரு தேர்தலை மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். எம்எல்ஏக்கள் எங்க தங்க வைக்கப்படுறாங்க, எந்த கட்சி யாரோட கைக்கு போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.